அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் இப்போது தஃப்சீருல் ஜலாலின் கிதாபினுடைய 15வது பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லா. இந்த ரகீப் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக பல தீன் சார்ந்த சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லா. இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக ஆதரவு தாருங்கள். கீழே இதனுடைய பேங்க் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களது நன்கொடைகளை நீங்கள் இங்கு வாரி வழங்குங்கள். அல்லாஹு தாலா இந்த சதகாவின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு ஏற்பட்டுள்ள அந்த நோய்களையும் நீக்குவதற்கு அல்லாஹு தாலா வல்லமை படைத்தவன். அல்லாஹு தாலா இதன் மூலமாக நமக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தருவானாக, சுவனத்தை தருவானாக. அல்ஹம்துலில்லா. இந்த 15வது பாடத்தினுடைய துவக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு முக்கியமான பாடம். அல்லாஹு தாலா மனிதனை படைக்க துவங்கினான் அல்லவா, அதை பற்றி பேசுகிறான். நமக்கு தெரியும், நம்முடைய தந்தையான அபூனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்ததும் படைக்கும் போது ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள் பற்றி இந்த வசனங்களிலே அல்ஹம்துலில்லா அல்லாஹு தாலா பதிவு செய்து காமிக்கிறான். அவருடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வோம். வாருங்கள், இப்போது நாம் நம்முடைய பாடத்திற்குள் நாம் செல்வோம். ஆக, முந்தைய பாடங்களிலே நாம் பார்த்தோம், கிதாபினுடைய துவக்கத்திலிருந்து நாம் பார்த்தோமேயானால் முத்தகின்கள் பற்றி பேசப்பட்டது, காஃபிர்கள் பற்றி பேசப்பட்டது, முனாஃபிக்குகள் பற்றி பேசப்பட்டது. அடுத்து அல்லாஹு தாலா யூதர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து அல்லாஹு தாலா பேசினான். இந்த 4 மனிதர்களை குறித்து பேசினார். முத்தகீன்கள், முனாஃபிக்குகள், காஃபீர்கள், யூதர்கள். இந்த 4 பேரை பத்தி அல்லாஹு தாலா பேசி முடித்தான். அதற்கடுத்து அல்லாஹு தாலா ஒரு சில வசனங்களிலே அல்லாஹுவினுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை பற்றி அல்லாஹு தாலா நமக்கு உணர்த்தி காமித்தான். கடைசியாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை சொல்லி முடித்தான். நமக்கு தெரியும், வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு ஆற்றல் படைத்தவன், நிச்சயமாக அவன் மனிதனை மீட்டுவதற்கும் ஆற்றல் படைத்தவன்தான் என்பதாக இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலே நாம் தெரிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லா. இப்போது ஆதம் நபியை பற்றி அல்லாஹு தாலா சொல்ல வருகிறான். எப்படி? இது கால ரப்புகளில் மலாஇகதி. இது கால, நபியே, மலக்குமார்களுக்கு உங்கள் ரப்பு சொன்னானே அந்த நிகழ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. பூமியிலே நாம் ஒரு பிரதிநிதியை நாம் ஆக்கப் போகிறோம். ஹலீஃபா அப்படின்னா பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம். அப்படி மலக்குமார்களிடத்திலே அல்லாஹு தாலா சொன்ன பொழுது, காலு, அவர்கள் சொன்னார்கள், அத்தஜாலு ஃபீஹா, அந்த பூமியிலே நீ ஆக்கப் போகிறாயா, மை யுஃப்சிது ஃபீஹா, அந்த பூமியிலே குழப்பங்களை விளைவிப்பார்களே அப்படிப்பட்ட மனிதர்களையா அந்த பூமியிலே நீ ஆக்கப் போகிறார். வயஃப்சிகு திமாஅ, இன்னும் இரத்தத்தை ஓட்டுவார்களே அப்படிப்பட்ட மனிதர்களையா, அப்படிப்பட்ட அந்த ஹலீஃபாவையா, பிரதிநிதியா நீ ஆக்கப் போகிறாய். மனிதன் எதற்காக வேண்டி படைக்கிறாய்? உன்னை துதிப்பதற்கா, உன்னை புகழ்வதற்கா, தஸ்பீக் செய்வதற்கா? நாங்கள் தான் இருக்கிறோமே. வநஹனு, நாங்களுமோ, நுஸப்பிஹு பிஹம்திக, உன்னுடைய ஹம்தை கொண்டு, புகழை கொண்டு நாங்கள் தஸ்பீக் செய்கிறோமே. வனுகத்திஸு லக, உன்னை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோமே அப்படின்னு மலக்குமார்கள் ஆட்சேபனை தெரிவிச்சாங்க. ஆதம் நபியை படைக்க போறேன், ஹலீஃபாவை உண்டாக்க போறேன்னு சொன்ன பொழுது, அப்போ கால, அப்ப அல்லாஹு தாலா சொன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், இன்னி அலமு மாலா தலமுன், நீங்கள் அறியாததையெல்லாம் நிச்சயமாக நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹு தாலா சிம்பிளா மலக்குமார்களுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொல்லி முடிச்சான். ஆக, இந்த பக்ரா சூராவினுடைய இந்த ஆயத்து ஒரு முக்கியமான ஆயத்தும் கூட. ஆதம் நபி படைக்கப்பட்ட வரலாறு, அதற்கடுத்து என்னவெல்லாம் நடந்தது என்பதை குறித்து அல்லாஹு தஆலா
இங்கு நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்பதை நாம் இதை கவனத்தோடு என்ன செய்யணும், கேட்கணும். நிறைய இடங்கள்ல குர்ஆன்ல இதே மாதிரி வருது. வஹுவல்லதி ஜஅலகும் ஹலாயிஃபல் அர்த், அவனே உங்களை பூமியில் ஒருவருக்கு பின் ஒருவராக வரும் தலைமுறையாக ஆக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. வயஜஅலுக்கும் ஹுலஃபாஉல் அர்த், மேலும் உங்களை பூமியின் வாரிசுகளாக அவனே ஆக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஹலீஃபாவை பத்தி இது சம்பந்தப்பட்ட நிறைய ஆயத்துகள் வருது. வலவு நஷா லஜஅல்னா மின்கும் மலாயிகத்தன் ஃபில் அர்தி யஹ்லுஃபூன், நாம் நாடியிருந்தால் உங்களுக்கு பதிலாக பூமியில் தங்கி வாழக்கூடிய வானவர்களை உங்களிலிருந்து நாம் ஆக்கியிருப்போம்னு அல்லாஹ் சொல்றான். ஆக மொத்தத்துல அல்லாஹு தஆலா கலீஃபாங்கிற விஷயத்தை பயன்படுத்துறான். அல்லாஹுவினுடைய பிரதிநிதிக்காக வேண்டி அது பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ பாருங்க, இப்போ நம்ம தஃப்சீரோடு சேர்த்து நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். வதுகுர் யா முஹம்மத், வதுகுர், இந்த வாவ் அப்படிங்கிறதுக்கு விளக்கங்கிறாங்க. உதுகுர் யா முஹம்மத், நபி அவர்களே நீங்கள் நினைவு கூறுங்கள். இது இந்த இதுங்கிறது இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ஸத்த கௌல ரப்பிக், இஸ்ஸத்த கௌலி ரப்பிக், உன் ரப்பினுடைய அந்த சொல்லினுடைய வரலாற்றை பதிவு செய்யுங்கள் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. இந்த இது அப்படிங்கிறது போக்கப்பட்ட ஒரு மாமூலினுடைய இடத்துல இருக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. நபியே உதுக்குர், நினைவு கூறுங்கள். யா முஹம்மது, எதை நினைவு கூறுங்க? உங்க ரப்பு சொல்லக்கூடிய அந்த வரலாற்றை நினைவு கூறுங்கள் அப்படின்னு என்னது. அப்போ இந்த உதுக்குர் அப்படிங்கிற போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது அப்படிங்கிறது அது மாமூல், அது மஃஊல் அப்படியா வருது. அப்போ அல்லாஹு தஆலா சொன்ன நேரத்தில் என்ன நடந்ததோ அதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அப்போ லர்ஃப் மஃஊல் ஃபீஹினுடைய அர்த்தம் இந்த இதுக்கு நம்ம கொடுக்கணும். பாருங்க, கால ரப்புகளில் மலாயிகதி, மலக்குமார்களுக்கு உங்களுடைய ரப்பு சொன்னானே, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியிலே நான் ஹலீஃபாவை நான் ஆக்கப் போகிறேன் என்று உன் ரப்பு சொன்னானே, அதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அசல்ல மலாயிகத் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி சொல்றாங்க. மலாயிகத் ஜமு மலக், மலக்கினுடைய பன்மதான் மலாயிகா அப்படிங்கிற வார்த்தை. இதை பத்தி சொல்லும்போது ஹாசியத்து சாவில சொல்லி தராங்க. இதனுடைய அசல் எப்படி இருக்கும் அப்படின்னா மலக் அப்படின்னு உள்ளது, மஃஅல் அப்படிங்கிற வசன்ல உள்ளது. இது முஸ்தக்கும் மின் உலூக்கத், உலூக்கத் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் என்னது, மலக் அப்படின்னு வந்தது. அதுல இருந்து மலக் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க, சுருக்குனாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அசல்ல மலக்கினுடைய அசல் வந்து மலக்கு அப்படின்னு உள்ளது. அதைத்தான் மலக்குன்னு மாத்தினாங்க. அந்த மலக்கினுடைய பன்மை தான் மலாயிகத். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அல் இருசால், தூதுவர் அப்படின்னு அர்த்தம். அதுதான் மலக்கு. மலக்குக்கு தூதுவர்னு அர்த்தம். அப்போ அந்த மலக்குமார்கள்ட்ட தான் எல்லாம் நினைச்சாரான்னு சொல்றான். நான் ஒரு பிரதிநிதியை இந்த உலகத்துல பூமியில நான் ஆக்க போகிறேன். ஃபில் அர்தி அப்படின்னா என்னது, யஹ்லுஃபுனி ஃபீ தன்ஃபீதி அஹ்காமி ஃபீஹா, அந்த பூமியிலே என்னுடைய சட்ட திட்டங்களை செல்லுபடியாக்கும் விஷயத்திலே என்னுடைய பிரதிநிதியை நான் ஆக்கப் போகிறேன். யஹ்லுஃபுனி, எனக்கு பிரதிநிதியான ஒரு ஆளை நான் ஆக்க போகிறேன். வகுவ யாரு? அதுதான் ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப இங்க ஒரு கேள்வி, இங்க அல்லாஹ்வால நேரடியா என்ன செய்ய முடியாதா? மனிதர்களுக்கு சட்டத்தை சொல்லி கொடுக்க முடியாதான்னு? முடியாது. அல்லாஹு தஆலா ஒரு நபிமார்களை கொண்டுதான் அல்லாஹுவினுடைய சட்டங்களை சொல்லி கொடுக்க முடியும். அதைத்தான் இங்க பதிவு செய்யறாங்க. அல்லாஹு தஆலா எதற்காக வேண்டி ஹலீஃபாவை உண்டாக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் வந்து நேரடியாக மனிதர்களிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் மனிதர்களுக்கு இல்லை. நபிமார்கள்ட்ட அல்லாஹு தஆலா தொடர்பு கொள்ளுவான், அந்த நபிமார்கள்ட்ட மனிதர்கள் தொடர்பு கொள்ளுவாங்க. அதான் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா ஹலீஃபாவை ஆக்குவதனுடைய அந்த ஹிக்மத்தாகிறது லால் இஃப்திகாரில்லாஹி லகு, அல்லாஹு தஆலா அந்த ஹலீஃபாவின் பக்கம் தேவையாக கூடியவன் கிடையாது, மனிதர்கள் அந்த ஹலீஃபாவின் பக்கம் தேவையாக கூடியவர்கள். ஏன்? அன்னல் இபாத லா தாக்கத்த லஹும், மனிதர்களுக்கு சக்தி கிடையாது
அலா தலக்கியலம் அவாமிரி வன் நவாகி மினல்லாகி பிலா வாசிதா, எந்த ஒரு துணை இல்லாமல் அல்லாஹ்விடமிருந்து ஏவல்களையும் கட்டளைகளையும் எடுத்து கொள்வதின் மீது மனிதர்களுக்கு ஆற்றல் கிடையாது. அப்ப அல்லாஹ்ட்ட நேரடியா அம்புரு நகி, எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை மனிதர்களால டைரக்டா எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் வலாபி வாசித்தத்தி மலக்கின், மலக்கினுடைய அந்த வாசித்தாவை கொண்டும் மனிதர்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லாஹ்விடமிருந்து நேரடியாகவும் ஒரு சட்டத்தை மனிதர்களாக விளங்கி கொள்ள முடியாது, மலக்கினுடைய துணை கொண்டும் மனிதர்களால் விளங்கி கொள்ள முடியாது. எனவே தான் அல்லாஹு தாலா இருசாலு ருசுலி மினல் பஷர், மனிதர்களிலிருந்து அல்லாஹு தாலா ரசூல்மார்களை அனுப்பினான். அவர்களின் மூலமாக அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு அம்பரையும் நகியையும் ஏவல்களையும் விளக்கல்களையும் சொல்லி கொடுத்தான், கட்டளை போட்டான். ஆக டைரக்டா மனிதனால அல்லாட்டையும் தொடர்பு கொள்ள முடியாது, மலக்குகள்கிட்டையும் தொடர்பு கொள்ள முடியாது. அதனால தான் அல்லாஹு தாலா ஹலீஃபா அப்படிங்கிற ஒரு பிரதிநிதியை இந்த உலகத்துல உண்டாக்குனாங்கிறத நமக்கு சாவி கிதாபுல சொல்லி தராங்க. அப்போ சொல்றாங்க, அதுல ஆதம் நபியை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, வல் ஹலீஃபத்துல் அவ்வல், முதலாவது ஹலீஃபா பிஅதிபாரி ஆலமில் அஜிசாதி, இந்த உடம்புகள் சம்பந்தப்படக்கூடிய அந்த உடல் உலகங்களை கவனிப்பது கொண்டு முதல் ஹலீஃபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனா அம்மா பிஅதிபாரி ஆலமில் அருவாஹி, ரூகுகள் சந்திக்கக்கூடிய அந்த உலகத்தை கவனிப்பது கொண்டு ஃபகுவ சையுதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அதனுடைய ஹலீஃபா, முதல் ஹலீஃபா யாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னது? ஆலத் அஜிசாம்களினுடைய உலகம் தான் இந்த உலகம். நமக்கு தெரியும் ஆலமுல் அருவாகுன்னு ஒரு உலகம் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம அங்கதானே இருந்தோம், ரூகுகளா இருந்தோம். இப்ப அல்லாஹு தாலா நான் நான் உங்க ரப்பு தானே அப்படின்னு கேட்டாம்ல, அலஸ்துபி ரப்பிக்கும் காலு பலா ஷஹிதனா, நாம எல்லாருமே நீதான் ரப்பு அப்படின்னு ஏத்துக்கொண்டோம்ல, அந்த ஆயத்துல வருவது போல. அது எங்க நடந்த சம்பவம் அப்படின்னா ஆலமுல் அருவா, அங்க நடந்த சம்பவம். அந்த உலகத்திலிருந்து யாரு ஹலீஃபாவா இருக்கா அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் ரசூல்லா சொன்னாங்க, ஆதம் அவர்கள் தண்ணீருக்கும் களிமண்ணுக்கும் மத்தியில் இருக்கும் போதே நான் இந்த உலகத்துல இருக்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கல்ல. அந்த அடிப்படையில ஆலமுல் அருவாகளையே ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஆலமுல் அஜிசாதுல தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள், உருவாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும். அப்போ வகுவ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த ஆதம் நபியை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, இந்த ஆதம் அப்படிங்கிற அந்த இஸ்மாகிறது மஹூதும் மின் அதீமில் அறதில், பூமியினுடைய அந்த மேற்பரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கு தான் அதீமுன்னு சொல்லுவாங்க. அஹ் ஆதம் நபியினுடைய அந்த மண் இருக்குல்ல, அது எடுக்கப்பட்டது பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. அதனால அதுல இருந்து வந்ததுதான் ஆதம் அப்படின்னு நினைச்சாங்க, சொல்றாங்க. வகானத்து சித்தின ஜுஸ் அன், அதுக்கு 60 ஜுசூக்கள் இருக்கும். அப்போ நிறைய மண்களை கொண்டு உருவாக்கப்பட்டவர்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுல தான் சொல்றாங்க, வலிதாலிக்க, இதற்காக வேண்டிதான் காண திபா நபிஹி சித்தீன தபான், நபியினுடைய அவர்களினுடைய யதார்த்த தன்மைகள் சித்தீன தபான், 60 தன்மைகள் யதார்த்தமா அவங்களுக்கு இருக்கும், 60 தன்மைகள் இருக்கும். அதுக்கடுத்து ஆதம் நபியை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, ஆஷமின் உமுரி, இவர்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அப்படின்னா 960, 960 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். சரி, அதுக்கடுத்து சொல்றாங்க எத்தனை குழந்தைகள் பெற்றெடுத்தார்கள் அப்படின்னா ஒமா மாத்த ஹத்தா ரஆ மின் அவுலாதிஹி மிஅத்து அல்ஃபின், அவர்களினுடைய குழந்தைகளிலே 1,00,000 குழந்தைகள் வரை பார்க்காமல் அவர்கள் வஃபாத்தாகவில்லை. 1,00,000 குழந்தைகள் வரைக்கும் அவங்களுக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு ஹாஷிய திசாவில பதிவு செய்றாங்க. அம்மரு அல் அரத பி அன்வாய் சனாயை, எல்லா விதமான தொழில்களையே கொண்டும் அந்த உலகத்தை அவர்கள் தான் வழிநடத்தினார்கள். அப்ப ஆதம் நபியினுடைய குழந்தைகள்கிட்ட இருந்து தான் எல்லா தொழில்களும் உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு என்ன செய்யறாங்க, இங்க சொல்லி தராங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 960 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நமக்கு தெரியும்
1000 ஆண்டுகளாக அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த ஹதீஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 40 ஆண்டுகளை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இவர்கள் கொடுத்ததின் காரணத்தினால் அவர்களுக்கு 40 ஆண்டுகள் குறைக்கப்பட்டதாக நாம் அந்த ஹதீசுகளின் மூலமாக இவர்களினுடைய வயதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த ஆதம் நபியை நான் படைக்க போறேன்னு சொன்ன உடனே காலு மலக்குகள் சொன்னார்கள், அத்தஜஅலு ஃபீஹா மயுஃப்ஸிது ஃபீஹா பில் மஆசி, பாவங்களை கொண்டு அந்த பூமியிலே குழப்பங்களை ஏற்படுத்துகிறாரே, அப்படிப்பட்ட மனிதரையா அந்த பூமியில் ஆக்கப் போகிறாய்? வயஸ்ஃபிகு திமாஅ, இன்னும் இரத்தத்தை ஓட்டக்கூடிய, எப்படி யுரீக்குஹா, யுரீக்குஹா அந்த இரத்தத்தை ஓட்டுவார், பில் கத்லி கமா ஃபஅல பனுல் ஜான், ஜின்களினுடைய அந்த பிள்ளைகள் செய்தது போலவே கொலை செய்வது கொண்டு இரத்தத்தை ஓட்டுவாரே, அப்படிப்பட்ட அந்த ஆதம் அப்படிங்கிற மனிதரையா நீ படைக்க போகிற அப்படின்னு என்ன செய்யறாங்க? மலக்குமார்கள் ஆட்சேபனை செய்யறாங்க. வகானு, ஏன் அவர்கள் ஃபீஹா அந்த பூமியிலே, ஃபலம்மா அஃப்சது, இந்த பனுல் ஜானுக்கு என்ன நடந்துச்சு, ஜின்கள்லாம் என்ன செஞ்சுச்சு, என்ன வரலாறு இது, மலக்குமார்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த உலகத்திலேயே முன்னதாக ஆதம் நபிக்கு முன்னதாகவே படைக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு கேட்டா ஜின்கள் படைக்கப்பட்டாங்க. ஜின்கள் அனுப்பப்பட்டாங்க. அனுப்பப்பட்ட ஜின்கள் அட்டகாசம் செஞ்சாங்க அந்த உலகத்துல. ரொம்ப கொலைகள் கூடிச்சு, ஃபித்னாக்கள் கூடிச்சு, குழப்பங்கள் கூடிச்சு. அப்ப அல்லாஹு தாலா மலக்குமார்கள் அனுப்பி இந்த ஜின்களினுடைய அந்த கூட்டத்தையே இந்த பூமியை விட்டு அல்லாஹு தாலா விரட்டி அடிக்க சொன்னான். நம்ம மலக்குமார்கள் இறங்குனாங்க, ஜின்கள் எல்லாத்தையும் விரட்டுனாங்க, துரத்துனாங்க. எல்லா ஜின்களும் ஓடி போனது, தீப கர்ப்பங்களுக்கு ஓடி போனது, மலைகளுக்கு ஓடி போனது, எல்லாம் ஓடி போச்சு. அப்போ மலக்குமார்களுக்கு ஜின்கள் மாதிரி இதுவும் ஒரு படைப்பு தானே, அப்போ இவரும் அதே தவறதானே செய்வாரு அப்படிங்கிற ஒரு இதுல தான் கேட்கிறாங்க. வகானு ஃபீஹா ஃபலம்மா அஃப்ஸது, அந்த பனுல் ஜான் ஜின்களினுடைய அந்த பிள்ளைகளாகிறது அந்த பூமியிலே பசாது செய்யக்கூடியதாக ஆன பொழுது, அரசலல்லாஹு அலைஹிம் அல் மலாயிக்கத்த, அல்லாஹு தாலா அலைஹிமுல் மலாயிக்கத்த, அவர்களின் மீது அல்லாஹு தாலா மலக்குமார்களை அனுப்பினான். ஃபதரதூஹும், அந்த மலக்குகள் அவர்களை விரட்டி அடித்தார்கள். இலல் ஜஸாயிரி வல் ஜிபாலி, தீப கர்ப்பங்களின் பக்கமும், வல் ஜிபால் மலைகளின் பக்கமும் அவர்கள் விரட்டி அடித்தார்கள். எனவே இப்படிப்பட்ட ஆலயா நீ படைக்க போற அப்படின்னு நினைச்சுறாங்க, கேட்கிறாங்க. பொதுவாகவே தெரிஞ்சுக்கணும், கொலை செய்யக்கூடிய மனிதனையா நீ படைக்க போற, பசாது செய்யக்கூடிய மனிதனையா நீ படைக்க போற, இதுல 2 வகையான தன்மைகள் இருக்கிறது. பசாது செய்யக்கூடிய மனிதன் அப்படின்னு சொல்ற விஷயத்துல நமக்கு என்ன தெரியுது? ஷாஃபி கிதாப்ல நமக்கு சொல்லி தராங்க, குவத்து ஷஹ்விய்யா, ஆசைகள் இருக்கும் அதிகமா. எதுக்கு ஒரு மனுஷன் பசாது செய்யறான், குழப்பங்களை விளைவிக்கிறான்? ஆசையின் காரணத்தினால். ஒரு ஜினாவா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், ஷஹுவத்தின் காரணத்தினால தானே. அதே மாதிரி திமா, எதுக்கு ஒரு மனுஷன் கொலை செய்யறான் அப்படின்னா கலபியா, குவத்தே கலபியா என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு 3 வகையான தன்மைகள் உண்டு. குவத்தே ஷஹ்வியா, குவத்தே கலபியா, குவத்தே அக்லியா. குவத்தே ஷஹ்வியா மனிதனுக்கு உண்டு, குவத்தே கலபியா அதுவும் மனிதனுக்கு உண்டு, குவத்தே அக்லியா அப்படிங்கிறது மனிதனுக்கு உண்டு. இந்த ஷஹ்வத்து அதிகமா வந்தாலும் மனுஷன் நாசமா போயிடுவான், கலபியத்து அதிகமா வந்தாலும் மனுஷன் நாசமா போயிடுவான். இந்த 2 ஏற்படும் போதே இந்த அக்லியாவை கொண்டு மனுஷன் தடுத்துக்கிட்டே இருக்கணும். அக்கலுக்கு அர்த்தமே என்னது? மன தடுத்தான்னு அர்த்தம், அதை சரி பண்ணுனான்னு அர்த்தம். ஒரு ஷஹ்வத் அதிகமாக போகும்போது இது செய்யறது தவறு தானே அப்படின்னு அக்கலை வச்சு தடுக்கணும். ஒரு கலபு ரொம்ப அதிகமா உண்டாகும் போது நம்ம செய்யறது தவறு தானே அப்படின்னு மனசு என்னச்சுன்னு தடுக்கணும். நமக்கு இமாம்கள் சொல்லி தருவாங்க. பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஹின்சீர் இன்னும் நான் இரண்டுமே ஐனுன் நஜிஸாக்கப்பட்டிருக்கிறது. ஐனுன் நஜிஸ், அது எத்தனை முறை பிஸ்மி சொல்லிப்பட்டு வெட்டப்பட்டாலும் சரிதான், இது பண்ணப்பட்டாலும் சுத்தப்படுத்தப்பட்டாலும் சாப்பிடக்கூடாது, ஹராம் தான். இதனுடைய உள்ரங்கமான காரணத்தை சொல்லும் போது சொல்றாங்க, நாய் இருக்குல்ல, நாய் முழுக்க முழுக்க அதுக்கு கலபியத்து ரொம்ப அதிகம் நாய்க்கு. இன்னொன்னு ஹின்சீர், ஹின்சீருக்கு ஷஹ்வத்து ரொம்ப அதிகம், அதுக்கு ரொம்ப ஆசை உண்டு, ரொம்ப ஷஹ்வத் உண்டு. எனவே
இதை சாப்பிடுவதனால் மனிதனுக்கு அதனுடைய தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினாலே அல்லாஹு தாலா நாயினுடைய இறைச்சியை சாப்பிடுவதையும் மனிதனுக்கு தடை செய்தான், ஹின்சீருடைய இறைச்சியை சாப்பிடுவதையும் மனிதனுக்கு தடை செய்தான் சொல்லி தருவான். அப்போ மற்ற ஆடு மாடு கோழி இதுலெல்லாம் இதுல இருக்கக்கூடிய அந்த அதிகபட்ச அளவு அதுல இருக்காது. ஒரு அளவு இருந்தாலும் சரிதான், ஷஹ்வத் இருந்தாலும் சரிதான், குறைந்தபட்சமாகத்தான் இருக்கும். அதுவும் நம்ம பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சொல்லக்கூடிய அந்த பரக்கத்தினால அதுவும் குறைந்து போயிடும். ஆக அந்த அடிப்படையில தான் இந்த இரண்டும் ஆகிறது மனிதனுக்கு ஹராமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப இந்த ரெண்டிலும் இருக்கக்கூடியது அதான். அதான் கேட்கிறாங்க, பசாது செய்யக்கூடிய மனிதன்னா என்னது அப்படின்னா, அவனுடைய கருத்து ஷஹ்வத்தை அதிகமாக உள்ள மனிதனையா படைக்க போகிறாய்? வயஸ்வி குத்திமா, ரத்தத்தை ஓட்டுகிற அப்படின்னா என்னது அப்படின்னா, எப்போ ரத்தத்தை ஓட்டுவான்? ரொம்ப கோவமானா தானே ரத்தத்தை ஓட்டுவான். அப்ப ரொம்ப கோவப்படக்கூடிய அந்த மனிதனையா படைக்க போகிறாய், இதனால பிரச்சனை உண்டாகுமே அப்படின்னு மலக்குகள் சொல்றாங்க. நாங்க தான் இருக்கோமே, மனிதனை எதற்கு நீ படைக்கிற? உன்னை புகழணும், அதுக்கு தான் நாங்க இருக்கிறோமே. அவனுடைய ஹம்தை கலந்த நிலையில் நாங்கள் தஸ்பீக் தான் செய்கிறோமே. நாங்கள் தஸ்பீக் செய்கிறோம். முத்தலப்பிசீன பிஹம்திக், உன் ஹம்தை கலந்த நிலையில். அதாவது நக்குல், நாங்கள் சொல்கிறோம் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு நாங்க சொல்றோமே. சுபஹானல்லா அப்படிங்கிற வார்த்தை அசல்ல போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூல் முத்தலக், சப்பஹத்து சுபஹான அப்படின்னு இருக்கும், சுபஹானல்லான்னு இருக்கும். அசல்ல அல்லாஹ்வை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு நம்ம அது அர்த்தம் வைக்க முடியாது. அப்ப அல்லாஹ் அசுத்தமா இருந்து நம்ம பரிசுத்தப்படுத்தணுமா அப்படின்னு கேள்வி கிடையாது, அப்படின்னு வரும்ல. அதான் அல்லாஹ் பரிசுத்தமானவன் நான் நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் வைக்கணும்னு நமக்கு உஸ்தாதுமார்கள், பெரிய உஸ்தாதுமார்கள் சொல்லி தருவாங்க. அப்ப சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படிங்கிறது சொல்றதுக்கு தான் நாங்க இருக்கிறோமே. வனுகத்திசு லக அப்படின்னா என்னது? நுநஸ்ஸிஹுக அம்மா லா யலீகு பிக, உன்னை கொண்டு எது தகுதியாகாதோ அப்படிப்பட்ட ஒன்றை விட்டும் உன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடியவராக நாங்கள் இருக்கிறோமே. நுநஸ்ஸிஹுக லாம் என்பது ஜாயிதா, அங்க இருக்கக்கூடிய அந்த லாமாகிறது. நுகத்திசுக, இந்த லாம்ங்கிறது ஜாயிதாவான லாம் என்ன சொல்றாங்க. வல் ஜும்லா, இந்த ஜும்லா ஹாலுன், ஹாலாகும். அப்ப எப்படி அர்த்தம் நம்ம வைக்கணும்? உன்னை உனக்கு தகுதி இல்லாததை விட்டும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய நிலையில், உன்னுடைய ஹம்தை கொண்டு கலந்த நிலையில், தஸ்பீக செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கும்போது எதுக்கு நீ படைக்கிற அப்படின்னு என்னது ஜும்லா ஹாலியா. அதாவது என்ன கேட்க வராங்க? நாங்கள் தான் அஹக்கு பில் இஸ்திஹிலாஃபி, ஹிலாஃபத்தை கொண்டு மிக தகுதியானவர்கள் நாங்க தானே. நாங்க தான் இதுவரைக்கும் எந்த ஒரு தவறும் செஞ்சதில்லை, உன்னை எப்போதுமே புகழ்ந்துட்டு இருக்கிறோம். எனவே நீ எங்களை ஹலீஃபா ஆக்கலாம, எதுக்கு அவரை போட்டு நீ ஹலீஃபாவா ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. அப்ப இங்க ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி தராங்கல்ல. அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை மலக்குமார்களுக்கு எடுத்து காட்டணுமா அப்படின்னா, வஷாவிருகும் ஃபில் அம்ரி, ஒரு மஷோரா செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆயத்தின் மூலமாக இமாம்கள் நமக்கு என்ன செய்யறாங்க சொல்லி தராங்க. அல்லாஹ்வும் கூட மனிதனுக்கு மஷோரா ஆலோசனை செய்யக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லி கொடுப்பதற்காக அல்லாஹ் மலக்குகள்கிட்ட மஷோரா செய்தான் அப்படின்னு என்ன செய்யறாங்க இங்க சொல்லி தராங்க இந்த ஆயத்துல. முக்காலத்தாலா. அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம மஷோரா செய்யறதுனால 4 பேர் 4 கருத்து சொல்லுவாங்களே அப்படின்னு பயந்து தானே நம்ம மஷோரா செய்யாம இருக்கிறோம். அல்லாஹ்க்கு தெரியும்ல மலக்குமார்கள் இப்படி சொல்லுவாங்க, எல்லா விஷயமும் தெரியும். இருந்தும் கூட அல்லாஹு தஆலா மலக்குகளிடத்திலே கேட்பதிலிருந்து தெரிகிறது மஷோரா செய்யணும். அதே மாதிரி மஷோரா செய்யக்கூடிய நேரத்துல தான் சொல்ற கருத்தை தான் எடுத்தாகணும்னு என்ன செய்யக்கூடாது, நிர்பந்தப்படுத்தக்கூடாது. மஷூராவே ஒரு ஆலோசனை தானே. நம்ம ஒரு கருத்தை சொல்லுவோம், அது நல்லதா இருந்தா அவங்க எடுத்துக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி என்னுடைய கருத்தை தான் நீங்க எடுத்து ஆகணும் அப்படிங்க நிர்பந்திக்கவும் கூடாது. அப்ப அல்லாஹ் தாலா இதெல்லாம் சொல்லி முடிச்சு அல்லாஹ் சொல்றான், கால தாலா இன்னி நிச்சயமாக நான் அலமு மாலா தஅலமூன, நீங்கள் அறியாததை எல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன். மினல் மஸ்லஹத்தி ஃபி இஸ்திஹிலாஃபி ஆதம், ஆதம் நபியை ஹலீஃபாவாக ஆக்கக்கூடிய விஷயத்திலே என்ன நலவு இருக்கிறது என்பதை நீங்கள் அறியாததிலிருந்து நான் அறிவேன், நான் அறிவேன், உங்களுக்கு தெரியாது. வன்ன துரியத்தஹு ஃபீஹிம், அவர்களிலே
வண்ண துரியத்துகு அவருடைய சந்ததி ஆகிறவர்கள் பீஹிம் அந்த சந்ததிகளிலே உண்டு அல் முத்தீஉ வல் ஆசி அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவரும் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவர்களும் அவர்களினுடைய சந்ததியிலே உண்டு. இப்போ எதுகருள் அதுலு பைனகும் அவர்களுக்கு மத்தியில் நீதம் என்பது அப்போதுதான் என்ன செய்யும், வெளிப்படும். அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் என்ன செய்யறான், அடுத்தடுத்த இதுல நமக்கு என்ன செய்யறான் சொல்லித்தரான். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த ஒரு ஆயத்து தான் நம்ம பார்த்தோம். ஆதம் நபியை படைப்பது பற்றி உண்டான ஆயத்து. அதிலேயும் அதிகமான விளக்கங்களையும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். அதற்கு அடுத்த ஆயத்திலே இன்னும் அதனுடைய விளக்கங்களிலே மலக்குமார்கள் என்ன சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அதற்கு பதிலாக என்ன சொன்னான் என்பது போன்று இன்னும் கூடுதலான விஷயங்களை அல்ஹம்துலில்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். இதிலிருந்து தொடர்ந்து ஆதம் நபி படைக்கப்பட்ட வரலாறு, அடுத்து மலக்குகள் என்ன சொன்னார்கள், அதற்கடுத்து என்ன நடந்தது, சுவனத்தில் ஆதம் நபி என்ன செய்தார்கள், என்னவெல்லாம் செய்தார்கள், எப்படி பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள், எந்த காரணத்தினால் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் என்று தொடர்ந்து பல விஷயங்களை அல்ஹம்துலில்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து பாடங்களை படிப்பதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.